இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இதை மன்னிக்கவே மாட்டேன். உங்க 2 பேராலையும் அவரோட திதிக்கு நாம செஞ்ச சடங்குகளை புரோகிதர்கள் பாதியிலே முடிக்காம போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பாவம் அவர் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாரோ. நீங்க 2 பேரும் செஞ்சிருக்கிற இந்த தப்ப நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். சீமா, ரோஹிணி, நீங்க 2 பேரும் எப்பவுமே பொறுப்பா இருப்பீங்கன்னு நாங்க நம்பணும். ஆனா இன்னைக்கு நீங்க செஞ்சு வச்சிருக்க காரியம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீ பேசாத ரோகிணி. இதுக்கு மேல நீ சொல்றத கேட்கறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. அதானே, நடந்த எல்லாத்தையும் எல்லாரும் தானே பார்த்தோம். எங்களுக்கு புரிஞ்சதே போதும். பாட்டிமா, நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். இப்ப நடந்தது ரொம்ப பெரிய தவறு தான். இது நடந்திருக்கவும் கூடாது. ஆனா இதுல நானும் அக்காவும் எந்த தப்பும் செய்யல. நாங்க 2 பேரும் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அதுல வச்சோம் பாட்டிமா. அப்படியா? அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? நீங்க 2 பேருமே எல்லாத்தையும் பார்த்து ஜாக்கிரதையா செஞ்சீங்களா? நீங்க ரசகுல்லா வச்சதுக்கு அப்புறம் அது ஏதோ மந்திர சக்தியால எல்லாம் முட்டையா மாறிடுச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல ரோகிணி, உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இன்னைக்கு எங்க அப்பாவோட திதின்னு தெரியல. அப்படி இருந்த 2 பேரும் ஏன் அஜாக்கிரதையா இருந்தீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நம்ம வீட்டுல இது வரைக்கும் இப்படி ஒரு அசிங்கம் நடந்ததே இல்ல. அததான் முதல்ல இருந்து நானும் சொல்லிட்டு இருக்கேன் மாமா. நம்ம வீட்டுல முட்டை வரதுக்கான வாய்ப்பே இல்லையே. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ரசகுல்லாக்கு பதிலா முட்டை எப்படி வரும்னு கேக்குறேன். நீங்களே சொல்லுங்க பாட்டிமா. இங்க பாருங்க பாட்டிமா, இன்னைக்கு இப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இதை யாரு பண்ணிருப்பாங்களோ அவங்கள நானே கண்டுபிடிக்கிறேன் பாட்டிமா. நாளைக்கு 12 மணிக்குள்ள இந்த காரியத்தை யாரு பண்ணிருப்பாங்க, எதுக்காக பண்ணிருப்பாங்க நான் கண்டுபிடிக்கலனா அப்புறம் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க பாட்டிமா. ஆனா எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. இந்த காரியத்தை யார் பண்ணிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு உனக்கு? பெரியத்தை எதிர்த்து பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்குள்ள உன்னால யாரு செஞ்சான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு